வணக்கம். ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். நம் தமிழக முதலமைச்சராக தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்க இருக்கிறார். அந்த ஜோசப் விஜயாகிய நான் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்காக பார்த்தீங்கன்னா மக்கள் கோடான கோடி மக்கள் வந்து காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கையெழுத்திட போகக்கூடிய அந்த முதல் கோப்பு என்ன அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் நிறையவா இருந்துட்டு இருக்கு. ஸோ முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு பார்த்தீங்கன்னா முதல் கையெழுத்தாக வெற்றி பயணம் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான கோப்பில் தான் கையெழுத்திட போகிறார் விஜய் அவர்கள் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளிவந்துகிட்டு இருக்கு. ஸோ வெற்றி பயணம் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம் தான் முன்னால நமக்கு வந்து விடியல் பயணம் அப்படிங்கிற திட்டமாக வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு முதல் கையெழுத்தாக வெற்றி பயண திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான கோப்பில் தான் இவர் வந்து கையெழுத்திட போகிறார். தமிழ்நாட்டில் உள்ள நகர அரசு பேருந்துகள் மட்டுமல்லாமல் அனைத்து அரசு பேருந்துகளிலுமே மகளிருக்கு இலவச பயணம் என்பதுதான் இந்த வெற்றி பயண திட்டம். ஸோ இந்த ஒரு கோப்பில் தான் நம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து கையெழுத்திட இருக்கிறாங்க. முதல் கையெழுத்தா இதில் தான் இட இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தாவேகா ஆட்சி அமைத்தால் வெற்றி பயணம் திட்டம் நிறைவேற்றப்படும் என தேர்தல் வாக்குறுதியில் வந்து நம் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து அளிச்சிருந்தாங்க. இது நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த ஒரு திட்டம் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய வாக்குறுதிகளை அவர் வந்து கொடுத்திருந்தாங்க. ஆனால் முதலாக அவர் கையெழுத்திட போகிற கோப்பு இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு பார்த்தீங்கன்னா முதல் கோப்பாக இந்த வெற்றி பயண திட்ட வாக்குறுதியை தான் நிறைவேற்றும் வகையில் கையெழுத்திட இருக்கிறார் நம் விஜய் அவர்கள் அப்படிங்கிற தகவல் தான் இப்போ நமக்கு வந்து வெளியாகிட்டு இருக்கு. இப்போ அனைவருமே பார்த்தீங்கன்னா நேரு அரங்கத்தில் வந்து ஒன்று கூடி இருக்கிறாங்க. அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கான நிறைய பிரபலங்களும் அது மட்டும் இல்ல அரசியல் தலைவர்களும் எதிர்க்கட்சி தலைவர்களும் ஏகப்பட்ட பேர் வந்து அங்கே வந்து கூடியிருக்கிறாங்க. இந்த வெற்றி பயண திட்டத்திற்கான கோப்புகளை தயார் செய்யுமாறு போக்குவரத்து துறைக்கு விஜய் தரப்பில் இருந்து ஆலோசனை வந்து அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலும் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ தாவேகா தலைவர் விஜய் ஆலோசனையின் அடிப்படையில் வெற்றி பயண திட்டத்திற்கான கோப்புகளை போக்குவரத்து துறை வந்து தயார் நிலையில் வச்சிருக்கிறதாகவும் தகவல் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் வெளிவந்ததுனால தான் இவர் முதல் கோப்பா இந்த வெற்றி பயண திட்டத்திற்கு தான் கையெழுத்திட போகிறார் அப்படிங்கிற தகவலும் நமக்கு வந்து வெளிவந்திருக்கு. இன்னும் சற்று நேரத்தில் நாம் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சி ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு முழக்கம் வந்து இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு வந்து காதில் வந்து கேட்கக்கூடிய சூழல் வந்து ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, நேரு அரங்கத்திற்கு வரிசையாக அனைத்து பிரபலங்களும் அனைத்து கட்சி தலைவர்களும் ஆளுநர் அவர்கள் கூட இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய ஆளுநர் மாளிகையிலிருந்து புறப்பட்டு நேரு அரங்கத்தை நோக்கி வரக்கூடிய ஒரு சூழல் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முதலமைச்சர் ஆகிறார் விஜய்.